சிவா திருச்சிற்றம்பலம். சரணமன்றடியில் வீழ்ந்து தாழ்ந்தழும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமுறு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் உய்ந்தவாறே. வணக்கம். விநாயக பெருமானுக்கு ஆறுபட வீடு உண்டு. நம்ம சாதாரணமா முருகனுக்குத்தான் ஆறுபட வீடுன்னு சொல்றோம். விநாயகனுக்கு ஆறுபட வீடு உண்டு. அந்த தேசம் இப்ப சொல்றேன், அவ்வளவுதான். இந்த ஆறுபட வீடு எதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். முதலாவது படை வீடு இப்ப அதை சொல்ல போறேன். மே மாசம் நல்ல வெயில் நேரம், ஒரு மரத்தடி ஒருத்தன் வந்து அதுல படுத்து கிடக்கிறான். தாங்க முடியாத வெப்பம், அவனுக்கு தாகமா இருக்கு. என்ன நினைச்சான், ரொம்ப தாகமா இருக்கே, கொஞ்சம் தண்ணி கிடைச்சா தேவையில்லைன்னு நினைச்சான். தண்ணி வந்துருச்சு. கொஞ்ச நேரம் ஆச்சு, தண்ணிய குடிச்சான். வேர்க்குது, காத்தடிச்சா தேவையில்லைன்னு நினைச்சான். தெற்கே இருந்து தென்றல் காற்று வந்தது. வடக்கே இருந்து வந்தா வாடைன்னு பேர், கிழக்கே இருந்து வந்தா கொண்டல்னு பேர், மேற்கே இருந்து காத்தடிச்சா மேல் காற்றுன்னு பேர், தெற்கே இருந்து காற்றடிச்சா தென்றல்னு பேர். தென்றல் காற்று உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனாலதான் நடராஜா தெற்கு பார்த்து ஆடுவார். ஆடுற பொழுது நல்ல காத்தடிச்சுதுன்னா ஆடுறவங்களுக்கு ஒரு சுறுசுறுப்பு கிடைக்கும். தெற்கே இருந்து தென்றல் காற்று அடிச்சுது, இவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமா, பசிக்குதே, சோறு கிடைக்குமான்னு நினைச்சேன். சோறு வந்துருச்சு, விருந்தே வந்துருச்சு. என்னடா இது ஆச்சரியமா இருக்கு, போட்டு சாப்பிட வேண்டியதானே. இத பரிமாறுறதுக்கு ஒரு பொண்ணு கிடைச்சா தேவையில்லைன்னு நினைச்சேன். அழகான பொண்ணு வந்துருச்சு. பரிமாறினதா இவன் எல்லாத்தையும் சாப்பிட்டான். தூக்கம் வருது, உண்ட களைப்பு, தூக்கம் வருது. ஒரு கட்டிலும் மெத்தையும் இருந்தா தேவையில்லைன்னு நினைச்சேன். கட்டிலும் மெத்தையும் வந்துருச்சு. இது வரைக்கும் ஒழுங்கா நினைச்சான்ல, இப்போ ஒண்ணு நினைச்சான். என்ன நினைச்சான் தெரியுமா? ஒன்னும் தப்பா நினைக்கல. என்ன நினைச்சான் தெரியுமா? நான் நினைச்சதெல்லாம் நடக்குதே, ஒருவேளை ஒரு புலி வந்து இப்ப என்னை அடிச்சு விட்டா. புலி வந்தது, அவன் அடிச்சது, கதை முடிச்சு போச்சு. இந்த கதையை சொன்னவர் பகவான் ராமகிருஷ்ணர். இத என்ன புரியுது? இவன் உட்கார்ந்திருந்த மரம் இருக்கே, அது கற்பக மரம். கற்பக மரத்துக்கு கீழே இருந்து என்ன நினைச்சாலும் கிடைக்கும். இவனுக்கு அது தெரியல. கற்பக மரத்துக்கு கீழே உட்கார்ந்து நல்லதா நினைச்சா பரவாயில்ல, கெட்டதை நினைச்சா நடந்துருச்சு. நம்ம மனசுதான் நல்லதுக்கும் காரணம், கெட்டதுக்கும் காரணம். நல்லதே நினைச்சா நல்லா இருக்கலாம், கெட்டதே நினைச்சா கெட்டு போயிடுவோம். இப்ப இந்த கற்பக மரம் இருக்கா, இந்த கற்பக மரத்துக்கு வறுமை வந்துட்டா எங்க போகும்? இதுவே கற்பக மரம் கேட்டதையெல்லாம் கொடுக்குது. இந்த கற்பக மரத்துக்கு வறுமை வந்துட்டா எங்க போகும்? நேர பிள்ளையார் வெட்டிக்கு போகும். கற்பக பிள்ளையார் காலில் போய் விழுமா, எனக்கு வறுமை நீதான் காப்பாற்றணும். அவ்வளவு பெரியவர் கற்பக பிள்ளையார். பழைய காலத்துல நம்ம கோவிலூர்னு காரைக்குடிக்கு பக்கத்துல ஒரு மடம் இருக்கு. ஒரு 200 வருஷத்துக்கு முன்னால முத்துராமலிங்க ஞான தேசிகர் அப்படிங்கிற ஒரு செட்டியார் அந்த மடத்தை உண்டாக்கினார். அவரு கற்பக பிள்ளையார கும்பிடக்கூடிய பிள்ளையார்பட்டி கோயிலை சேர்ந்தவர். அவரு பிள்ளையார் மேல ஒரு பாட்டு பாடினார். முற்பவத்தில் யான் புரிந்த தீவினைகள் முழுதகற்று முகத்தினானை, அற்ப சுகத்தினை எடுத்தா ஐங்கரனை, பிற்பவமும் அகற்றும் கோவை, சொற்பொழுது புரியாத வணிகர் குலம் தினம் வணங்கும் துணைத்தாளானை, கற்பகத்தின் விடியகற்றும் கற்பகமாம் விநாயகனை கருத்துள் வைப்பாம். கற்பகத்தின் மிடி, மிடின்னா வறுமைன்னு அர்த்தம். இந்த பிள்ளைங்க போடுற சல்வார் கம்மீஸ் மிடி இல்ல, மிடின்னா தமிழ்ல வறுமைன்னு அர்த்தம். கற்பகத்துக்கே வறுமை வந்துட்டா எங்க வருமா? கற்பக பிள்ளையார்கிட்ட வருமா. சொற்பொழுது புரியாத வணிகர் குலம், சொன்ன வார்த்தையை மீறாத வணிக பெருமக்கள் வழிபடக்கூடிய கற்பக பிள்ளையார்.
முன்னால பண்ணின வினையெல்லாம் மாற்றக்கூடிய கற்பக பிள்ளையார். இனிமே நமக்கு கஷ்டம் வராமல் காப்பாற்றக்கூடிய கற்பக பிள்ளையார். இவ்வளதையும் முத்துராமலிங்க ஞான தேசிகர் 200 வருஷத்துக்கு முன்னால பாடுறார். முற்பவத்தில் யான் புரிந்த தீவினைகள் முழுதகற்று முகத்தினானேங்கிறார். கற்பக பிள்ளையாருக்கு அவளது பெருமை. எல்லா பிள்ளையாருக்கும் பின்பக்கம் தெரியும், கற்பக பிள்ளையாருக்கு பின்பக்கம் தெரியாது. மலையோட மலை புடைப்பு சிற்பம் கல்லை குடைந்தமைத்த கற்பகமே, என் நெஞ்ச கல்லில் உனதுருவை காட்டாயோ, சொல்லறிய பிள்ளையார் பட்டி பெருங்கோயில் கொண்டருளும் வள்ளால் எனை காக்கவான். கற்பக பிள்ளையாரே, கல்ல குடைஞ்சுதானே உன்னை பண்ணியிருக்காங்க, என் மனசுங்கிற கல்லுல நீ வந்து உட்கார மாட்டியா அப்படின்னு கேட்ட பாட்டு இந்த பாட்டு. அவளது பெருமை கற்பக பிள்ளையாருக்கு. எல்லா பிள்ளையாருக்கும் 5 கை, கற்பக பிள்ளையாருக்கு 3 கை. வலது கையில சிவலிங்கம் வச்சிருப்பார், இடது கை இடுப்புல வச்சிருப்பார், தும்பிக்கை 3 கை தான் அவருக்கு உண்டு. எல்லா பிள்ளையாருக்கும் பூநூல் உண்டு, கற்பக பிள்ளையாருக்கும் பூநூல் கிடையாது. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது கற்பக பிள்ளையார் மேல பட்டு பின்னால போக முடியாது இல்ல, ஏன்னா மலைக்கல் இல்லையா, அந்த எண்ணம் அப்படியே திரும்பும், reflection ஆகும். For each and every reaction there is an opposite and equal reaction. There is ஒவ்வொரு ஆக்ஷனுக்கு ரியாக்ஷன் உண்டுன்னு சொன்னார் நியூட்டன். அது மாதிரி கற்பக பிள்ளையார்கிட்ட உங்க பார்வையை செலுத்தினால் அங்கிருந்து 2 பங்குக்கு மேல திரும்பவர். அப்படி மோதிட்டு ரெஃப்ளெக்ட் ஆகும். அதனாலதான் கற்பக பிள்ளையாருக்கு அவளது பெருமை. ஆக முதல் படை வீடு எது? கற்பக பிள்ளையாருடைய பிள்ளையார் பட்டி. 2வது படை வீடு திருச்சிராப்பள்ளி மலைக்கோட்டை. எத்தனையோ 10,000 15,000 ஆண்டுகளுக்கு முன்னால் உருவானதுங்கிறாங்க, சில பேர் லட்சக்கணக்கான ஆண்டுங்கிறாங்க. அந்த மேல இருக்கிற அந்த 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 மலைக்கோட்டை ராக்ஃபோர்ட்ங்கிறாங்க இன்னைக்கு மலைக்கோட்டை. அதை பத்தி ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்றேன் சுருக்கமா. ராமாயணம் முடிஞ்சுது, ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணியாச்சு. அயோத்தியில ராமர் எல்லாருக்கும் பரிசு கொடுக்கிறார். சுக்ரீவா வந்தான், இந்த முத்து மாலைய வாங்கிக்கோ. சுக்ரீவனுக்கு முத்து மாலை. வாலியினுடைய பிள்ளை அங்கதன், அங்கதா இங்க வா, இந்த உடவாளை வாங்கிக்கோ. ராமர் ஒவ்வொருத்தருக்கா பரிசு கொடுத்தார். விபீஷணன் நிக்கிறான். விபீஷண யாரு? ராவணனுடைய தம்பி. விபீஷணன் நிக்கிறான். இப்ப இலங்கைக்கு அவன் ராஜா. விபீஷணன் பக்கத்துல வந்தான். ராமர் கேட்கிறார், விபீஷணா உனக்கு என்ன வேணும்? விபீஷணன் என்ன கேட்டான் தெரியுமா? உங்க வம்சத்தில, இட்சுவாகு வம்சத்தில இவ்வளவு காலமா நீங்கள் வைத்து வழிபடக்கூடிய பெருமாள் திருமேனி வேணும். இட்சுவாகு யாரு தெரியுமா? தசரதனுக்கு தாத்தாவுக்கு தாத்தா. இட்சுவாகு வம்சம்னு அதுக்கு பேரு. ரகுவம்சத்திலே வந்தவன் இட்சுவாகு. அவன் ஒரு மகாராஜா. அதுலதான் ஹரிச்சந்திரன் வந்திருக்கான், சிவி சக்கரவர்த்தி அங்கதான் வந்திருக்கான். அந்த இட்சுவாகு வம்சத்துல இவ்வளவு காலமா ஒரு பெருமாள் அவரை கும்பிட்டு இருக்காங்க. ராமனே கும்பிட்டு இருக்கான். ராமனே ஒரு அவதாரம். ராமன் கும்பிட்ட பெருமாள் அவரு. அதனால அவருக்கு பெரிய பெருமாள்னு பேர். அந்த பெருமாள் அங்க அழகா பள்ளி கொண்டு இருக்கிறார். விபீஷண அதை கேட்டான். ராமர் பார்த்தார், கேட்டுட்டான், கொடுத்துருவோம். தூக்கி கொடுத்தார். விபீஷணா இத கீழே வைக்க கூடாது, எங்கேயாவது கீழே வச்சின்னா அந்த இடத்தை விட்டு இவரை அசைக்க முடியாது. ஜாக்கிரதை, இலங்கையில கொண்டே வை. அவன் 2 கையிலையும் தூக்கிக்கிட்டான். அவனுடைய பிளேன் புஷ்பக விமானம்னு பேரு. புறப்பட்டான். வந்துகிட்டே இருக்கான். அயோத்தியில இருந்து இலங்கைக்கு வர்றான். திருச்சிராப்பள்ளியில ஒரு பிள்ளையார் மலை மேல மலைக்கோட்டையில இருக்கார். திருச்சிராப்பள்ளியில உள்ள வைணவர்கள் பெருமாளை கும்பிடுறவங்க எல்லாம் பிள்ளையார் காலில் போய் விழுந்தாங்க. பிள்ளையாருக்கு வைஷ்ணவத்திலையும் மரியாதை உண்டு. வைஷ்ணவத்துல பிள்ளையாருக்கு பேர் என்ன தெரியுமா? தும்பிக்கை ஆழ்வார்னு பேர். தும்பிக்கை இருக்குல்ல, அவருக்கு என்ன பேரு? தும்பிக்கை ஆழ்வார்னு பேர். பிள்ளையார்கிட்ட போனாங்க, என்ன வேணும்? எங்களுக்கு வழிபாடு பண்றதுக்கு ஒரு மூர்த்தி வேணும். அப்படியா, சரி, மூர்த்தி வந்துகிட்டே இருக்கு, நான் ஏற்பாடு பண்றேன். போயிட்டாங்க. விபீஷணன் புறப்பட்டு அங்க இருந்து புஷ்பக விமானத்துல வர்றான். திருச்சிராப்பள்ளிக்கு பக்கத்துல வர்ற பொழுது
என்னமோ வயிற்றுல ஒரு உபாதி, மலங்கழிக்கணும், ஜலங்கழிக்கணும். கையில பெரிய பெருமாள் இருக்கார். பெருமாளை கையில வச்சுக்கிட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன பண்ணலாம்? புஷ்பக விமானத்தை கொள்ளிடத்துக்கும் காவிரிக்கும் நடுவுல இறக்கணும். ஒரு பக்கம் காவேரி ஓடுது, ஒரு பக்கம் கொள்ளிடம் ஓடுது, நடுவுல ஒரு பெரிய திட்டு. அந்த திட்டுல புஷ்பக விமானத்தை இறக்கிட்டான். நம்ம ஹெலிகாப்டர் மாதிரி புஷ்பக விமானத்தை இறக்கிட்டான். இறக்கிட்டா கையில பெருமாள் இருக்கார். என்ன பண்ணலாம்? கட்டையா குட்டையா ஒரு பையன் வந்தான். ஏ தம்பி, இந்த பெருமாளை வச்சுக்கோ. கொடுத்தான். கணக்குதே ரொம்ப, கொஞ்சம் வச்சுக்கோ, இந்த போயிட்டு வந்து வாங்கிக்கிறேன். இல்ல ரொம்ப கணக்குதே, நான் என்ன பண்ணுவேன்? இந்த பாரு, 1 2 3ன்னு நான் சொல்லுவேன். யாரு? பிள்ளையார் சொல்றார். ஒரு சின்ன பையனா வந்து, விபீஷணா, என்னால வச்சுக்க முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் சொல்லுவேன், முடியலன்னா 1 2 3 சொல்றதுக்குள்ள நீ வந்துடணும். சரின்ட்டு அவன் போனானா, இவர் கையில வச்சுக்கிட்டாரா, 1ன்னார். அவன் இந்த வாரேன்னா முடியல, 2 முடியல, 3ன்னார், கீழே வச்சுட்டார். கம்பீரமா பெருமாள் பள்ளி கொண்டார். குடதிசை முடியை வைத்து உணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுள் எந்தை அரவணை துயிலுமா கண்டு உடல் என குறுகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே. தொண்டரடி பொடியாழ்வார் பாடுறார் ஸ்ரீரங்கத்துல. மேற்கு பக்கத்துல தலைய வச்சாராம், கிழக்கு பக்கத்துல காலை நீட்டினாராம், வடக்கு பக்கத்துக்கு முதுக காமிச்சாராம், போக வேண்டிய தென்னிலங்கைக்கு முகத்தை காமிச்சார். அப்படி பெருமாள் படுத்துட்டாராம். ஒரு பெரிய வைஷ்ணவத்தினை உரை எழுதிய ஒரு பெரிய உரையாசிரியர் சொன்னார், முரட்டு சமஸ்கிருதம் வந்த வடக்குக்கு முதுகை காட்டினான், ஈரத்தமிழ் வந்த தெற்குக்கு முகத்தை காட்டினான். ஈரத்தமிழ் தெற்கில் இருக்கான், அதனால அதுக்கு முகத்தை காட்டுனானா. சமஸ்கிருதம் கொஞ்சம் கடுமையா இருக்குமா, அதுக்கு முதுக காட்டுனானா. குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுள் எந்தை அரவணை துயிலுமா கண்டு உடல் என குறுகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே. அது மாதிரி பெருமாள் பள்ளி கொண்டு விட்டார். விபீஷண ஓடி வந்தான். என்னடா பண்ணிட்டு அசைச்சான், ஒன்னு அசைக்க முடியல. இந்த பிள்ளையார பார்த்தானா, தலையில ஒரு குட்டு ஓங்கி வச்சான். பிள்ளையார் காட்சி கொடுக்கிறார். இன்னைக்கும் மலைக்கோட்டை பிள்ளையாருக்கு தலையில பள்ளம் இருக்கிறது, உச்சந்தலையில பள்ளம் இருக்கு இன்னைக்கும். இது 2வது படை வீடு. முதல் படை வீடு பிள்ளையார்பட்டி, 2வது படை வீடு திருச்சிராப்பள்ளி மலைக்கோட்டை, 3வது படை வீடு. 3 4 சேர்ந்து வரும். திருநாரையூர்னு ஒரு ஊர், திருவாரூருக்கு பக்கத்துல. திருநாரையூர்ல சின்னதா ஒரு பிள்ளையார், அவருக்கு பொல்லா பிள்ளையார்னு பேர். பொல்லாதன்னா ஒளி கொண்டு செதுக்கப்படாத, தானே உண்டான மூர்த்தி. நம்ம பின்னால பொல்லா பிள்ளையார பொல்லா பிள்ளையார ஆக்கிவிட்டோம். இன்னைக்கு எல்லாரும் பொல்லா பிள்ளையாருங்கிற, பிள்ளையாருல என்ன நல்ல பிள்ளையார், பொல்லா பிள்ளையார் நம்ம மாத்திட்டோம். இந்த பிள்ளையார் அங்க இருக்க. ஒருத்தர் இந்த பிள்ளையாருக்கு பூஜை பண்ணினார், ஒரு சிவாச்சாரியார், ஆதிசைவர். ஒரு நாள் அவருக்கு பக்கத்து ஊருக்கு போக வேண்டிய அவசியம், பூஜைக்கு போக முடியாத சூழ்நிலை. அவருடைய பையன் 6 வயசு பையன் பொண்டாட்டிட்ட சொல்றார், இன்னைக்கு பூஜைக்கு போகணும், என்னால முடியல, நான் அடுத்த ஊருக்கு போகணும், என்ன பண்ணுவேன்? அந்த அம்மா சொல்றா, இந்த பையனை போய் பூஜை பண்ணிட்டு வர சொல்லுங்க. இவன் சின்ன பையன், 6 வயசு, இவனுக்கு என்ன தெரியும், சொல்லிவிட்டா ஒழுங்கா செய்வேன். சரி, அந்த அம்மா என்ன பண்ணா, பையனை கூப்பிட்டா. இந்த பாரு, நீ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறீல்ல, ஆமா, அது மாதிரி பிள்ளையாருக்கு நல்லா எண்ணெயை தேய். சரி, எண்ணெய் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த மாவு தாரேன், அதை போட்டு அவருக்கு உடம்பெல்லாம் தேய், அப்பதானே அந்த எண்ணெய் போகும். ஆமா, தேய்ச்சிட்டியா, இப்ப அவருக்கு தடுமம் கொடுத்துருமில்ல, அதனால நீ அவருக்கு இந்த தீபம் தூபம் எல்லாம் காட்டு, புகையெல்லாம் வை. சரி, அவருக்கு ஒரு ட்ரெஸ் போடணுமே, ஆமா, அதுக்கு ஒரு வேட்டியும் துண்டும் தாரேன், அவருக்கு கட்டு. அம்மா அம்மா, அவருக்கு பசிக்கும் இல்ல, 16 கொலக்கட்டை தாரேன், குடு பிள்ளையாருக்கு. சரி,
பையன் கொலக்கட்டையை தூக்கிக்கிட்டு 6 வயசு பையன் புறப்பட்டான். பிள்ளையாருக்கு பக்கத்துல போனா, அவர் தலையில உள்ள பூவெல்லாம் எடுக்கணும். எட்டல. அவர் தோல்ல அவருடைய தொடையில கால வச்சு ஏறிட்டான். ஏறி எல்லாத்தையும் எடுத்து போட்டானா, அவருக்கு எண்ணெய் தேய்ச்சானா, முன்னால தேய்ச்சான், முதுகுக்கெல்லாம் தேய்ச்சான். அவங்க அப்பா முதுகுக்கெல்லாம் தேய்க்க மாட்டாரு, முன்னால மட்டும்தான் தேய்ப்பாரு. இவன் பிள்ளையாருக்கு முழுக்க எண்ணெய் தேய்ச்சான். சந்தோஷமா இருக்கு. அவருக்கு தண்ணி ஊத்தனான், குளிப்பாட்டினான், அவருக்கு எல்லாம் பண்ணி முடிச்சான், தொடச்சான், அவருக்கு புகை போட்டான், சாம்பிராணி புகை போட்டான், முன்னால பின்னால எல்லாம் காட்டினான். அவர் அழகா இருந்தாரா, தொட்டு ஒரு முத்தம் கொடுத்தான், பக்கத்துல வந்தான், அவருக்கு வேட்டியை கட்டினான், துண்டை போட்டான், எல்லாம் முடிஞ்சது. கொலக்கட்டையை வச்சான். சாமி பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆகுது, சீக்கிரமா இதை சாப்பிடு. பிள்ளையார் சாப்பிடல. அவர் என்னைக்கு சாப்பிட்டாரு? சதுர்த்தி சதுர்த்தின்னு 21 வகை பலகாரத்தை பண்ணிட்டு ஒரு கொலக்கட்டையாவது பிள்ளையார் சாப்பிட்டாரா? இல்லையே. எல்லாம் நம்ம தானே சாப்பிடுறோம். வயிற்று பிள்ளையார் தான் சாப்பிட்டாரே தவிர அந்த பிள்ளையார் சாப்பிடல. இப்ப கல்லு பிள்ளையார உட்கார்ந்துட்டார். இந்த பையன் 4 முறை சொன்னான், ஒருவேளை நான் பண்ணினதுல ஏதாச்சும் தப்பு இருக்கா? நீ ஏன் சாப்பிட மாட்டேங்கிற? உனக்கு பசிக்காதா? இவ்வளவு பெரிய வயிறு இருக்கே, ரொம்ப பசிக்குமே. சாமி, அவர் அப்பவும் சாப்பிடல. நீ சாப்பிடலைன்னா நான் முட்டிக்கிட்டு செத்து போவேன். மடாருன்னு முட்டனான் பிள்ளையார் மேல. பிள்ளையார் வந்துட்டார். என்ன செய்யணும்? சாப்பிடணும். 16 கொலக்கட்டையும் சந்தோஷமா சாப்பிட்டார். அவருக்கு என்னைக்கு நம்ம கொடுத்தோம் நைவேத்தியம்னு சொல்லி, அப்ப கூட அந்த அந்த மூடிய லேசா திறந்துட்டு கப்புன்னு மூடி போடுவோம். முழுக்க கூட மூட மாட்டோம். ஆவி கூட அவருக்கு மொத்தமா போகாது, கொஞ்சம் தான் போகும். இப்ப பிள்ளையார் சாப்பிட்டாரா, பையன் வெறும் சட்டியை தூக்கிட்டு வீட்டுக்கு வந்தானா, அவங்க அம்மா வந்த உடனே சட்டியைத்தான் திறந்து வந்தான். என்னடா ஒரு கொழுக்கட்டையும் காணா, என்ன ஆச்சு? அம்மா பிள்ளையார் சாப்பிட்டாருமா. என்னடா சொல்ற? பிள்ளையார் என்னைக்கிடா சாப்பிட்டாரு? இன்னைக்கு சாப்பிடுறதுக்கு பொய் சொல்ற. அந்த அம்மா கோவிக்க, இல்லம்மா சத்தியமா இல்லம்மா, பிள்ளையார் தாம்மா சாப்பிட்டாரு, நல்லா சாப்பிட்டாருமா. ஏண்டா பாவி, நீ சாப்பிட்ட கூட பரவாயில்ல, பிள்ளையார் சாப்பிட்டாருன்னு பொய் சொல்லாதறான். இல்லம்மா பிள்ளையார் தாம்மா சாப்பிட்டாரு. பையன் நல்ல பையன், சின்ன பையன், பொய் சொல்ல தெரியாத பையன். பிள்ளைகள் எல்லாம் நல்ல பிள்ளைகள். நம்ம தான் பொய் சொல்ல கற்றுக் கொடுத்து அதுகளை கெடுத்து விடுறோம். எல்லா பிள்ளையும் நல்ல பிள்ளைதான். அன்னை வயிற்றினிலே அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அதுக்கப்புறம் அன்னை வளர்ப்பினிலேன்னு கண்ணதாசன் பாடுவார். அது மாதிரி பையனுக்கு வஞ்சகம் கிடையாது. சொன்னானா அவங்க அப்பா வந்துட்டார், பையன் போய் சொல்ல மாட்டான், நல்ல பையன். ஏண்டா உண்மையே சொல்லு. ஆமா பிள்ளையார் தான் சாப்பிட்டான். சரி அம்மா, கொலக்கட்டை என்ன மிச்சம் இருக்கா? இன்னும் 30 கொலக்கட்டை இருக்கு. அந்த அம்மா பாருங்க, வீட்டுல 30 கொலக்கட்டை ஸ்டாக் வச்சுட்டு பிள்ளையாருக்கு 16 தான் அனுப்பிச்சிருக்கு. சந்தோஷம். அந்த கொலக்கட்டை எடு, வாடா, இப்ப பிள்ளையார் சாப்பிடுறாரா பாப்போம். ஊரே திரண்டுருச்சு. பிள்ளையார் சாப்பிடுறத பார்க்கணும். கையினால சாப்பிடுவாரா, தும்பி கையினால சாப்பிடுவாரா? எல்லாம் திரண்டுட்டாங்க. பையன் பிள்ளையார்கிட்ட வந்தான், கொலக்கட்டையை வச்சான். சாமி சாப்பிடு. அவரு கல்லு பிள்ளையார் சாப்பிடல. ஏ சாமி, நீ அப்ப சாப்பிடாட்டி கூட பரவாயில்ல, இப்ப சாப்பிடலன்னா நான் சொன்னது பொய்யா போயிடும், முட்டிக்க வான்னா பிள்ளையார் வந்துட்டார். அவ்வளதையும் சாப்பிட்டார். எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க, கும்பிட்டாங்க, எல்லாரும் போயிட்டாங்க. இந்த பையன் போகல, நிக்கிறான். பிள்ளையாரே, என்னடா வேணும்? பள்ளிக்கூடத்துக்கு தாமதமா போச்சு, எங்க வாத்தியார் இனிமே திட்டுவார். அந்த காலத்துல பிள்ளைங்க தாமதமா வந்தா வாத்தியார் திட்டி இருக்காரு. புரியுதோ? இப்ப என்னன்னு சொல்லக்கூடாது இன்னைக்கு. அது அந்த காலம். வாத்தியார் திட்டுவார். எங்கள் தேசிகன் அடிப்பான் நானா. தேசிகன்னா யாரு தெரியுமா? குரு. ஞானம் தரக்கூடியவன். வயிற்று சோத்துக்கு பாடம் சொல்லி கொடுக்கிறவன் இல்ல, ஞானம் தரக்கூடியவனுக்கு தேசிகன்னு பேரு. எங்கள் தேசிகன் அடிப்பான். இப்ப என்னடா செய்யணுங்கிற? நீ எனக்கு பாடம் சொல்லி கொடு. பிள்ளையார் பிள்ளையார் சொல்லி போட்டு அந்த பையனுக்கு பாடம் சொல்லி கொடுத்தார். அந்த பையனுக்கு பேரு நம்பி ஆண்டார் நம்பின்னு பேரு. ராஜராஜ சோழ தேவன் அங்கே தஞ்சாவூர்ல இருக்கிறான். அவனுடைய சகோதரி குந்தவைன்னு பேர். குந்தவை தான் ராஜராஜனை வளர்த்தவள், அக்கா. அதனால அவளுக்கு ராஜராஜன் ரொம்ப மரியாதை கொடுப்பான். இவனுக்கு அந்த காலத்துல அருள்மொழிவர்மன்னு பேர். இப்போ குந்தவை பழையாறைங்கிற ஒரு ஊருக்கு போறான். பழையாறை பழைய அரண்மனை. அங்கே ஒரு கோயில் இருக்கு. இன்னைக்கு நல்லா இருக்கு அந்த கோயில். அந்த கோயில்ல போய் குந்தவை பராட்டி கும்பிட்டு வர்றாளா. வெளியில ஒருத்தன் பூ கட்டிக்கிட்டு இருக்கான். இந்த பூ கட்டுறவன் ஒரு பாட்டு படிச்சான். குந்தவை நின்னுட்டான்.
இந்த பாட்டு நல்லா இருக்கே, நம்ம கேட்டதே இல்லையே, தமிழ் நல்ல தமிழா இருக்கே. குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த முடைய எடுத்த பொற்பாதமும் காணப் பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே. நடராஜாவினுடைய குனித்த புருவம், அவருடைய குமிழ் சிரிப்பு, எடுத்த திருவடி, இதையெல்லாம் பார்க்கிறதா இருந்தால் இந்த உலகத்திலே எனக்கு பிறவி வேண்டும். அப்பர் சுவாமி பாட்டு. இந்த பாட்டை கேட்ட உடனே குந்தவைக்கு சந்தோஷமா இருக்கு. பூக்கற்ற பையனை கூப்பிட்டா, டேய் இது எங்கடா இருக்கு இந்த பாட்டு? இது தேவாரத்திலே இருக்கு. தேவாரமா? அப்படி ஒண்ணு இருக்கா? ஆமாம். உனக்கு என்ன பாட்டு தெரியுமா? எங்க அப்பாவுக்கு தெரியும். கூப்பிடு உங்க அப்பாவை. அவங்க அப்பா ஓடி வர்றார். மகாராணிக்கு சமமான அக்கா கூப்பிடுறா, ராஜாவுடைய அக்கா கூப்பிடுறா. ஓடி வந்தாரா, காலில் விழுந்தாரா. எங்க தேவாரம்னு ஒண்ணு இருக்காங்கல்ல? ஆமா இருக்கு. உங்களுக்கு பாட்டு தெரியுமா? 4-5 பாட்டு தெரியும். அவர் ஒரு 4-5 பாட்டை சொல்ல, பாட்டு ரொம்ப அற்புதமா இருக்கு. அப்பன் நீ, அம்மை நீ, ஐயனும் நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீ, ஒப்புடைய மாதரும் ஒன் பொருளும் நீ, ஒரு குலமும் சுற்றமும் ஓர் ஊரும் நீ, துய்ப்பனவும் பொய்ப்பனவும் தோற்றுவாய் நீ, துணையாய நெஞ்சம் துறப்பிப்பாய் நீ, இப்பொன் நீ, இம்மணி நீ, இம்முத்தும் நீ, இறைவன் நீ, ஏரூர்ந்த செல்வன் நீயே. அப்பர் சுவாமிகள் தேவாரம். சந்தோஷமா இருக்கு. எங்க இன்னும் பாட்டு இருக்கா? சாமி எனக்கு 4 பாட்டு தானே தெரியும். அவரு அக்கா பார்த்தா, தம்பிய கூப்பிட்டா, ராஜராஜா தேவாரம்னு ஒண்ணு இருக்கான் தமிழ்நாட்டுல, எங்கெங்க அந்த பாட்டு இருக்கோ ஏட்டையெல்லாம் எடு, நாம் படிக்கணும். அவரு தேடினாரா, ஒரு 10 பாட்டு கூட கிடைக்கல. யார கேட்டா தெரியும்? நம்பி ஆண்டார் நம்பிய போய் கேளு. இந்த சின்ன பையன், இப்ப சின்ன பையனுக்கு வயசாயிடுச்சு, 20 வயசுக்கு மேல. நம்பி ஆண்டார் நம்பிட்ட வந்து ராஜராஜ சோழன் காலில் விழுந்துட்டான். என்ன செய்யணும்? பிள்ளையார்கிட்ட கேட்டு தேவாரம் எங்கே இருக்குன்னு சொல்றணும். நீதான் பிள்ளையாரோட பேசுறியே. பிள்ளையார்கிட்ட போனா தேவாரம் எங்கே இருக்கு? பிள்ளையார் சொன்னார், தில்லை அம்பலம் சிதம்பரத்திலே நடராஜா இருக்கிறார். நடராஜாவுக்கு பின் பக்கத்திலே, அந்த சொல்ல போனா நடராஜாவுக்கு வலது பக்கத்திலே மேல ஒரு பரன்ல மூவரும் தேவாரத்தை ஏடுகளை வைத்து சென்றிருக்கிறார்கள். அங்க போய் கேள். ராஜா உடனே நம்பி ஆண்டார் நம்பி அழைச்சிக்கிட்டு சிதம்பரத்துக்கு வந்துட்டார். சிதம்பரத்துல இந்த சிவகாமி அம்மன் கோயிலுக்கு போற ஒரு பாதை, இந்த ஒரு 20 படி ஏறும். அதுக்கு எதிர்த்தாப்புல ஒரு பரன், பரன் மேல இருக்கு, எல்லாம் பூட்டு போட்டு. ராஜா போய் கேட்ட உடனே அங்க இருந்த தீட்சர்கள் என்ன சொன்னாங்க? நாங்க திறக்க முடியாது. ஏன் திறக்க முடியாது? 3 பேரும் வந்து உள்ள வச்சாங்க. இது வந்து பிக்சட் டெபாசிட் மாதிரி நம்ம பேங்க்குகள்ல போய் சேஃப்டி லாக்கர் வைக்கிறோமா இல்லையா, அந்த லாக்கர் மாதிரி இது. அவங்க வந்து கையெழுத்து போட்டாத்தான் திறப்போம். அவங்க எங்க கையெழுத்து போடுறது? திருநாவுக்கரசரும் சம்பந்தரும் 7ஆம் நூற்றாண்டு, சுந்தரமூர்த்தி சுவாமி 8ஆம் நூற்றாண்டு, இப்ப ராஜராஜன் வந்து நிக்கிறது 10ஆம் நூற்றாண்டு. 200-300 வருஷம் ஆயிப்போச்சு. அவங்க எப்படி வருவாங்க? அவங்களுக்கு ஒரு நல்ல வழக்கம் என்ன தெரியுமா? அந்த காலத்துல திருஞான சம்பந்தர் பாடுனா பின்னால உட்கார்ந்து 3 பேர் எழுதுவாங்களாம். இவர் இசையோட பாடுவாரா, திருப்பி திருப்பி பாடுவாரா, அவங்க 3 பேர் எழுதுவாங்க. ஒரு காப்பி இவருடைய பெர்சனல் ஃபைலுக்கு வச்சிருவாராம். ஆமாங்க, அந்த காலத்துல எப்படி மெயின்டைன் பண்ணியிருக்காரு பாருங்க. ஒரு காப்பி சிதம்பரத்துக்கு அனுப்பிடுவாராம், பத்திரமா வச்சுக்கோ. ஒரு காப்பி அந்த ஊர்க்காரனுக்கு கொடுப்பாராம். நீ எந்த ஊரு? காளையார் கோயில். இந்தா உங்க ஊரை பத்தி நான் பாடி இருக்கிறேன், நீ பாடு. அவன் பாடுவானா மாட்டானா? சரி, நம்ம ஊரை பத்தி பாடி இருக்காண்டா. இந்த பேராசையும் ஊராசையும் யாரையும் விடாது. ஒண்ணு பேராசை, இன்னும் ஒண்ணு ஊராசை. அதனால அவன் படிப்பான். இந்த மாதிரி திட்டம் போட்டு தமிழை வளர்த்திருக்காங்க அவங்க. அப்படி சேர்த்ததெல்லாம் எங்க இருக்கு? சிதம்பரத்துல இருக்கு. அவங்க வந்தாத்தான் திறப்போம். என்னடா வம்பா போச்சு, என்ன பண்றது? கடைசி நம்பி ஆண்டார் நம்பி சொன்னபடி 3 பேருக்கும் திருமேனி தயார் பண்ணினார் ராஜராஜ சோழ தேவன். அருமையான திருமேனி. திருஞான சம்பந்தருக்கு கையில தாளம், திருநாவுக்கரசருக்கு உளவாரப்படைன்னு ஒரு பெரிய தோசை கரண்டி கையில. எல்லா கோயில்லையும் எங்கெங்க குப்பை கிடக்கோ, எங்கெங்க முள்ளு இருக்கோ, கல் இருக்கோ, அதையெல்லாம் எடுத்து சுத்தப்படுத்துறதுக்கு, திருத்தொண்டு பண்றதுக்கு உளவாரப்படை.
சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு கல்யாண கோலம். இது மாதிரி 3 சிலை பண்ணினார். 3 சிலையை எழுந்தருள பண்ணினார். 3 பேரும் வந்துட்டாங்க. டீச்சர்கள் யோசிக்கிறாங்க. 3 பேரும் வரல, 3 சிலைதான் அப்படின்னு சொன்னா நடராஜாவே சிலைதான்னு சொல்லிடுவாங்க. நடராஜாவை கடவுளைத்தானே கும்பிடுறோம். நடராஜாவில கடவுள் இருந்தா இவங்க 3 பேருக்குள்ள கடவுள் இருக்கத்தானே வேணும். சரின்னாங்க. மேல போனாங்க, திறந்தாங்க. 7 1,02,000 பாட்டு. திருஞான சம்பந்தர் பாடினது 16,000 பாட்டு. அப்பர் சுவாமிகள் பாடினது 49,000 பாட்டு. சுந்தரமூர்த்தி பாடினது 38,000 பாட்டு. 1,00,000க்கு மேல. எல்லாம் 7 போய் பார்த்தா அவளது கரையா முடிச்சு போச்சு. 300 வருஷம் கரையா முடிச்சு. இவனுக்கு அழுக தாங்கல. இவ்வளவு தமிழும் போச்சே, எண்ணெய ஊத்தி கரையான்ல இருந்து எடுத்தா கடைசி திருஞான சம்பந்தர் பாட்டு 4,000 சொச்சம் கிடைச்சது. அப்பர் சுவாமிகள் பாட்டு 3,000 சொச்சம் கிடைச்சது. சுந்தரமூர்த்தி பாட்டு 1,020 கிடைச்சது. ஆக 8,000 சொச்சம் பாட்டு கிடைச்சது. 1,02,000 பாட்டுல இவ்வளவுதான் கிடைச்சது. ராஜராஜ சோழன் அழுதான். அசரீரி வாக்கு சொல்லிட்டு இது உனக்கு போதும் வைத்துக்கொள். இப்போ அங்க இருந்த திருநாரையூர் பிள்ளையார் இருக்கார்ல, அவரு அது எத்தனாவது படை வீடு? இப்ப முதல்ல இருந்து வருவோமா? முதல்ல பிள்ளையார்பட்டி, 2வது திருச்சி மலைக்கோட்டை, 3வது அந்த திருநாரையூர் பொல்லா பிள்ளையார், 4வது திருச்சிராப்பள்ளியிலேருந்து வந்து அந்த பிள்ளையாரை கும்பிட்டோம். நாரையூருக்கு வந்தோம். சிதம்பரத்துல இந்த பெரிய ஒரு பரன் இருந்துச்சா, பரனுக்குள்ள எல்லாம் இருந்துச்சா, அதுக்கு கீழே ஒரு பிள்ளையார் இருக்கார். அவர் தான் இவ்வளவு காலமா இதை காப்பாத்திருக்காரு. அவருக்கு பேரு திருமுறை கண்ட விநாயகர்னு பேரு. அவரு 4வது பிள்ளையார். இப்ப படை வீட்டுல எத்தனை ஆச்சு? 4 ஆச்சா? 5வது படை வீடு. ரொம்ப வேகமா நம்ம திருக்கோவிலூருக்கு போறோம். திருவண்ணாமலைக்கு பக்கத்துல திருக்கோவிலூர். திருக்கோவிலூர்ல ஒரு சிவன் கோயில். அது பாடல் பெற்ற கோயில். வீரட்டானம்னு அதுக்கு பேரு. ஒரு அசுரனை சிவபெருமான் வெற்றி கண்ட திருத்தலம். 8 வீரட்ட தலங்களில் அது ஒண்ணு. அந்த கோயில்ல ஒரு பெரிய பிள்ளையார் இருக்கார். அந்த பிள்ளையாருக்கு முன்னால ஔவையார் கும்பிட்டு இருக்கிறார். அன்னைக்கு ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரம் இருக்கட்டும். சேர நாட்டுல பாடல் பெற்ற திருத்தலம் திரு அஞ்சைக்களம்னு ஒரு ஊர். இது நம்ம திருச்சூருக்கு பக்கத்துல இருக்கு. திருச்சூர், கொடுங்கலூர், திருவஞ்சைக்களம். நான் போயிருக்கேங்க. திருவஞ்சைக்களத்துல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நிற்கிறார். அவருக்கு 18 வயசு. கடவுளே, எனக்கு வாழ்க்கை போதும். 2 தாரம் அதுக்குள்ள 18 வயசு. எனக்கு போதும், வெறுத்தேன் மனை வாழ்க்கை விட்டொழித்தேன், விளங்கும் கொலை காதுடை வேதியனே சொன்னாரா. சிவபெருமான் அங்கிருந்து அவர் சொந்த யானையை அனுப்பிச்சாராம். தேவேந்திரன் யானைக்கு ஐராவதம்னு பேரு, 4 தந்தம். சிவபெருமான் யானைக்கு ஐராவணம்னு பேரு, 2000 தந்தம். யானை இங்க இருந்தா தந்தம் 50 மைலுக்கு அப்பால இருக்கும், அவ்வளவு தந்தம். அந்த யானையை அனுப்பிச்சுட்டாரு. வேண்டியவங்க வந்தா நம்ம காரை எடுத்துக்கிட்டு போகணும்னு சொல்றோம்ல, அப்படி வந்தா தேவேந்திரன் வந்தா. இவர் சுந்தரமூர்த்தி யானை மேல ஏறி உட்கார்றாரு. கைலாசத்துக்கு மேல போப்பாறாங்க. அப்படி கையில எடுத்தாரு, தாளம் போட்டாரு. தாளம் போட்டுக்கிட்டு போனா திடீர்னு தன்னுடைய ஃப்ரெண்டு சேரமான் பெருமாள் நண்பன், சேர நாட்டு ராஜா, நல்லது வந்தா நண்பனை நினைச்ச நல்ல காலம் அந்த காலம். அதனால தான் மேல போறோம், நம்ம மட்டும் போகக்கூடாது, யான் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம் அப்படின்னு சேர ராஜாவை நினைக்கிறார். சேர ராஜா அப்பத்தான் பூஜை பண்ணிட்டு இருக்கார். இவர் நினைச்சது அவருக்கு தெரிஞ்சது. அது எப்படி சார் தெரியும்? டெலிபதின்னு பேர். அந்த காலத்துல இது சர்வ சாதாரணமா இருந்துச்சு. நான் நினைச்சதை அழுத்தமா நினைச்சா அதை நீங்களும் நினைப்பீர்கள். இது பெரிய ஒரு கலை. உடனே அவர் என்ன பண்ணாரு? பூஜையை முடிச்சுட்டு குதிரை மேல ஏறி ஓடி வந்தா யானை மேல பாதி தூரம் போயிடுச்சு. பார்த்தாரு, குதிரை காதுல அஞ்செழுத்து மந்திரம் சொன்னார், ஓம் நம சிவாய. குதிரை பறக்க ஆரம்பிச்சது, மேல போனது. யானையை சுத்திக்கிட்டு அதுக்கு முன்னால போனது.
ஆக தேவர்கள் முன்னால போக, குதிரைகள்ல சேரமான் பெருமாள் பின்னால போக, யானை போக, ஒரு ஊர்வலம் கீழே இருந்து மேல போகுது. நம்ம பார்க்கிற ஊர்வலம் எல்லாம் பக்கவாட்டுல தானே போகும். இது செங்குத்தா மேல போயிட்டு இருக்கு. போய் பார்த்தா அதுக்கு முன்னால ஒரு கிழவி போயிட்டு இருக்கா. என்னடா ஆச்சரியமா இருக்கு. இந்த கிழவி யாரு? அவதான் ஔவையார். எப்படி? அன்னைக்கு ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரம். திருக்கோவிலூர்ல ஔவையார் உட்கார்ந்து பிள்ளையாருக்கு காலையில பூஜை பண்றா. பூஜை வேகமா பண்ணலாம். பிள்ளையார் கேட்டாராம், என்ன பாட்டி இன்னைக்கு ரொம்ப வேகமா பூஜை பண்றேன்? கடவுளோட பேசலாங்க. கடவுளோட பேசினா சந்தோஷமா இருக்கும். மனுஷன் கூட பேசுறதை விட கடவுளோட பேசினா சந்தோஷமா இருக்கும். என்ன பாட்டி இன்னைக்கு அவசரம்? ஒண்ணுமில்ல, இன்னைக்கு ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரம். சுந்தரமூர்த்தியும் சேரமான் பெருமாளும் தேவலோகத்துக்கு போறாங்க, கைலாசத்துக்கு போறாங்க. நான் போகணும். அதான் பாட்டி கவலைப்படாத, மெதுவா பூஜையை பண்ணு, நான் வந்து சேர்க்கிறேன். மெதுவா பூஜை. சீதக்களவ செந்தாமரைப்பும் பாதச் சிலம்பு பதை செய் பாட பொன்னரை ஞாடும் பூந்துகிராடையும் வண்ண மருங்கில் வளர்ந்தழகெரிப்ப பேடை வயிறும் பெரும்பாரக் கோடும் வேடமுகமும் விளங்கு செந்தூரமும் அஞ்சு கரமும் அங்கு சபாசமும் நெஞ்சில் குடிகொண்ட நீலமேனியும் நான்றவாயும் நாலிரு புயமும் மூன்று கண்ணும் மும்மதச் சுவடும் இரண்டு செவியும் இலங்கு பொன் முடியும் திரண்டமு புரிநூல் திகழ் ஒளிமார்பும் சொற்பதங் கடந்த துரிய விஞ்ஞான அற்புதம் நின்ற கற்பக களிரே. பாட்டியின் கற்பகத்தை தான் கூப்பிட்டு இருக்கா. அப்படி பாடி மடன்னு பாட்டை முடிச்சானா, வித்தக விநாயக பிறை கடல் சரணே. பிள்ளையார் தும்பிக்கையில தூக்கினார், கைலாசத்தை வாசல்ல விட்டுட்டார். இவர் தான் அடுத்த 5வது பிள்ளையார். எந்த ஊர் பிள்ளையார்? திருக்கோவலூர். மேல பாட்டி முன்னால போயிட்டா, சிவபெருமானை கும்பிட்டா, ஒரு ஓரத்துல உட்கார்ந்தா. சுந்தரமூர்த்தி சுவாமி மேல போனார். சிவபெருமான் அவரை பார்க்கிறார். சுந்தரா வந்தியா? வந்தேன். சேரமான் பெருமாள் பின்னால வர்றார். வர சொல். சேரமான் பெருமாள் மேல போனாராம். சிவபெருமான் கேட்டாராம், ஏன் நான் கூப்பிடாம நீ எப்படி வந்தே? அவர் சொன்னாராம், நீங்க கூப்பிடாம வர முடியுமா? திருவருள் என்னை இழுத்து கொண்டு வந்தது. சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய குருவருள் எனக்கு காட்டிட்டு வந்தேன். அது அப்புறம் சேரமான் பெருமாள் தான் எழுதிய ஒரு நூலை அங்கே அரங்கேற்றம் பண்ணினார். அந்த நூல் திருக்கைலாய ஞான உலான்னு பேர். எங்க? கைலாசத்துல. சிவபெருமான் பார்த்தாராம், அந்த உலாவை கேட்டுட்டு ஐயனாரை கூப்பிட்டார். ஐயனார்னா யாரு? ஐயப்ப சாமி கூப்பிட்டாராம். இந்த நூலை தமிழ்நாட்டுல கொண்டே கொடு. தமிழ்நாட்டுல திருச்சிக்கு பக்கத்துல திருப்பட்டூர்னு ஒரு ஊர், பழைய காலத்துல திருப்பிடவூர், அங்க கொண்டாந்து வெளிப்படுத்தினார். அது ஒரு பக்கம். இப்ப எத்தனை ஆச்சு? 5 ஆச்சா? வேகமா 6வது பிள்ளையார்கிட்ட வர்றான். மதுரை. மதுரையில சித்தி விநாயகர். ஒரு சின்ன கதை சொல்லணும். ஒரு ஒரு செம்படவ ராஜா, அவனுக்கு ஒரு ஆசை, மீனாட்சி என் வீட்டுல பொண்ணா வளரணும். ஒரே ஆசை. கடவுளை நினைச்சுக்கிட்டே இருக்கான். சிவபெருமான் இவனுக்கு அருள் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணிக்கிட்டார். மீனாட்சிகிட்ட சொல்லிட்டார். அவ சரின்னுட்டான். 2 பேரும் ஒரு டிராமா பண்ண போறாங்க இப்போ. ஏன்னா பூமியில பிறக்கணும்னா ஒன்னா தப்பு பண்ணணும், இல்ல ஆசைப்படணும், இல்லைன்னா பூமியில பிறக்க முடியாது. இப்ப சிவபெருமான அம்பாளும் ஒரு டிராமா பண்ண போறாங்க. சிவபெருமான் மேல உட்கார்ந்து இருக்கார், அம்பாள் பக்கத்துல இருக்கா. சிவபெருமான் அம்பாள்கிட்ட சொல்றார், உனக்கு ஆகமங்களை எல்லாம் நான் சொல்லி கொடுக்க போறேன். அவளுக்கு தெரியாதா? சொல்லி கொடுக்க போறேன். எல்லாம் டிராமா, மறக்காதீங்க. சரி, சொல்லிக் கொடுங்க, நான் கேட்கிறேன். நந்தியம் பெருமான் காவல். இந்த பாரு, நான் இந்த அம்மாவுக்கு நான் எல்லா சிவாகங்களும் சொல்ல போறேன், யாரும் வராம பார்த்துக்கோ. நந்தி காவல். இவரு அம்பாளுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கார். அம்பாள் என்ன பண்ணுனா, கொஞ்ச நேரம் கேட்காம அப்படி லேசா கண்ணா செஞ்சுட்டான். நமக்கெல்லாம் இந்த மேடை பேச்சு கேட்டா தூக்கம் சுத்துதா இல்லையா? அம்பாளுக்கே சுத்தி இருக்கு. என்னடா ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு, தத்துவமா இருக்கு. தத்துவம்னா என்ன தெரியுமா? கேட்கிறவனுக்கு புரியாட்டி தத்துவம், பேசுறவனுக்கும் புரியாட்டி பெரிய தத்துவம். அது மாதிரி கொஞ்சம் அம்பாள். இதெல்லாம் நடிப்பு, மறக்காதீங்க.
அம்பாள் அப்படி தூங்கினாலா, சிவபெருமானுக்கு கோபம் வந்துருச்சு. என்ன நான் முக்கியமான ஒண்ண சொல்றேன், நீ இத கேட்காம தூங்குற, போ செம்படவன் மகளாக பெற. ஒரு சாபம். ஆகா, பரவாயில்லை, ஏற்பாடு பண்ணிட்டாரு. இந்த நேரத்துல பிள்ளையாரும் முருகனும் வர்றாங்க. நந்தியம்பெருமான் கதவை திறக்க மாட்டேங்கிறார். கதவை திறக்க மாட்டேன். கோபமா உள்ள வந்து உடைச்சுட்டு வந்துட்டாங்க. வந்தா இவர் அம்பாளுக்கு சாபம் கொடுக்கிறார். இவர் கையில சிவாகம ஏடு இருக்கு. வேகமா வந்தாங்களா, 2 பேரும் இவர் சாபம் கொடுத்ததை பார்த்தாங்களா, இவர் கையில ஏடு இருந்துச்சா, ஏட்டை எடுத்து கடல்ல தூக்கி போட்டாங்க. சிவபெருமான் உடனே பார்த்தார், முருகனை பார்த்தார். முருகா, நீ மதுரையிலே ஒரு செட்டியார் வீட்டுல போற, அவருக்கு சாபம் முடிஞ்சு. நந்தி, இவங்களை உள்ள விட்டில, நீ சுறாமீனாக பெற. ஆளுக்கு சாபம் முடிஞ்சு. கரெக்டா சுறாமீன் கடலுக்கு வந்துருச்சு. அம்பாள் செம்படன வீட்டுல பொண்ணா பிறந்துட்டா. இந்த 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 ஏடு இருந்துச்சுல்ல, ஏடு கடல்ல கிடக்கு. கடல்ல சுறாமீன் வாயில இருக்கு. சிவபெருமான் அங்கிருந்து புறப்பட்டு வந்தார். சுறாமீனை அடக்கினார், ஏட்டை எடுத்தார், மீனாட்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டார். இது வலை வீசி மீன் பிடித்த திருவிளையாடல் அப்படின்னு மதுரையில உள்ள திருவிளையாடல் புராணம். இப்ப நான் கேட்கிறேன், அம்பாளுக்கு சாபம் கொடுத்தாரு, முருகனுக்கு சாபம் கொடுத்தாரு, நந்திக்கு சாபம் கொடுத்தாரு, பிள்ளையாருக்கு கொடுக்கவே இல்லை. ஏன்? பிள்ளையாருக்கு சாபம் கொடுத்தா அது சிவபெருமானையே சேரும். பிள்ளையார் இஸ் ஈக்வல் டு சிவபெருமான். பிள்ளையாருக்கு எத்தனை கண்ணு? 3 கண்ணு. 3 கண்ணும் மும்மதச்சுவடும் 2 செவியும் இலங்கு வன்முடியும். சிவபெருமானுக்கு 3 கண்ணு, பிள்ளையாருக்கு 3 கண்ணு. பிள்ளையாருக்கு என்னமாவது சாபம் கொடுத்தா சிவபெருமானுக்கு வருங்கிறதுனாலே சாபம் கொடுக்கல. அந்த பிள்ளையார் தான் மதுரையில் சித்தி விநாயகர். இது 6வது படை வீடு. 6 படை வீடு நம்ம வேகமா கும்பிட்டோம். இது பாருங்க, கதையில தத்துவங்கள் இருக்கும். அந்த காலத்துல தத்துவங்களை கதையாக ஆக்கினார்கள். இதெல்லாம் நடந்திருக்குமா நடந்திருக்காதா அப்படின்னு யோசிக்கிறத விட, இதனால நமக்கு என்ன புரியுது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். ஒரு வீட்டுக்கு சாப்பிட போறோம், சாப்பாடு போடுறாங்க, ருசியா இருக்கு, சாப்பிட்டா தேவையில்லையா? சாப்பிடாம இது எங்க பண்ணுனீங்க, எப்ப பண்ணுனீங்க, என்னைக்கு பண்ணீங்க கேட்டுக்கிட்டே இருந்தா இலை எடுக்கிறவன் வந்து சாப்பிட்ட இலையவே எடுத்துக்கிட்டு போவான், சாப்பிடாத இலையவே எடுத்துக்கிட்டு போயிடுவான். வாழ்க்கையில அனுபவிக்கிறோம். அனுபவிக்காம விட்டுட்டா எவனுங்கிறவன் வந்து வாழ்க்கைங்கிற ஏட்டை எடுத்துக்கிட்டு போயிடுவான். அப்படி எடுத்துக்கிட்டு போற பொழுது நீ அனுபவிச்சியா அனுபவிக்கலையான்னு கேட்க மாட்டேன். அனுபவிச்சாலும் அனுபவிக்காட்டாலும் தூக்கிட்டு போயிடுவேன். ராமகிருஷ்ணன் சொல்லுவார், அதுல உள்ள கருத்தை எடுத்துக்கோ. கதை நடந்துச்சா நடக்கலையா அப்படின்னா உன் நேரம் வீணா போயிடும், உன் நேரம் ரொம்ப கொஞ்சம். அதனால சிவபெருமானுடைய அம்சம் பிள்ளையார்னு காட்டுறதுக்காக இத்தனை வரலாறுகள் வந்தன. ஆனா ஒண்ணு, தமிழ்நாட்டில முதலில் வந்தது முருகப்பெருமான் வழிபாடு. பிள்ளையார் பின்னாலே வந்தவர். அதனாலே பிள்ளையாருக்கு மூத்த பிள்ளையார்னு பேர் வச்சாங்க. எங்க பிள்ளை பிறக்கிற போதையா மூத்த பிள்ளைன்னு பேரு வைப்பேன். 2வது பிள்ளை பிறந்தாத்தானே இது மூத்த பிள்ளையாக முடியும். 2வது பிள்ளை முருகன் இருந்ததுனால இவருக்கு மூத்த பிள்ளையார்னு பேர் வச்சாங்க. அதுல கற்பக பிள்ளையாருக்கு ராஜ மரியாதை. கைத்தல நிறைகனை அப்பமொடவல் பொறி கப்பிய கரிமுகன் அடிவேணி கட்டிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் என வினை கடிதேகும். திருப்புகள்ல கற்பகம், நம்ம விநாயகர் அகவல்ல கற்பகம், பிள்ளையார் பற்றி கோயில் கற்பகம் பிள்ளையார். அவர் திருவடிகளை வணங்குகிறோம். விநாயகப் பெருமான் அருளாலே எல்லா பெருமக்களுக்கும் எல்லா இன்பங்களும் சேர்வதாக என்று மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறோம். திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானூரும் ஆனைமுகத்தானை காதலால் கூப்புவர்தம் கை என்று பெருமானுடைய திருவடிகளை வணங்கி இந்த உரையை கற்பகப் பிள்ளையார் திருவடிகளில் சமர்ப்பணமாக்கி நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.